இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகம் முழுவதும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் நிகழ்ந்த அற்புதம். துருக்கி, கென்யா, சீனா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து மக்கள் உற்சாகம். இந்தியாவில் நேற்று இரவு முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. அரிய நிகழ்வை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசிப்பு. சென்னை திருவான்மியூர், வேளச்சேரி உள்பட பல்வேறு இடங்களில் சந்திர கிரகணத்தை கண்டு மக்கள் வியப்பு. புதுச்சேரி கடற்கரையில் மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் சந்திர கிரகணத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திருச்சியில் சிவனடியார்கள் ஆரத்தி எடுக்கும் வைபவம். கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடலில் தவம் செய்த நயினார் நாகேந்திரன் 3 மணி நேரம் கடல் தவத்தில் இருந்ததை வியப்புடன் பார்த்த சுற்றுலா பயணிகள். சந்திர கிரகணம் தொடங்கிய பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தனி அம்பாள் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு பவனி. பக்தர்களுக்கு கடற்கரை நீர் தெளிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இரவு கனமழை பெய்தது. கடலூர், ராணிப்பேட்டை, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரையில் இடி மின்னலுடன் மழை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழை. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தமிழகம் திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 15,516 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டிற்கான 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு தகவல். அதிமுகவில் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தனது நோக்கம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. நயினார் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிறார் என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமிதான் முதல்வர் என்று அமித்ஷா கூறவில்லை என்றும் விளக்கம். நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் டிவி நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவர் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் ஆதரிப்போம். நான் கிளியரா சொல்லியிருக்கேன்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம். திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. பழனிசாமி குறுகிய எண்ணத்துடன் செயல்படுகிறார். மதுரை விமான நிலைய பெயர் விவகாரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்திலும் வாக்கு திருட்டு நடைபெறலாம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தகவல். பாஜக சதி செய்யும் என்றும் பேச்சு. வாக்கு திருட்டு மற்ற மாநிலங்களில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் நடக்கலாம். நடக்கக்கூடிய சதி பின்னக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்க விடமாட்டோம், நடக்காது. அதே போல கேரளாவிலேயும் நடக்காது. குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்தவர்கள் பாஜகக்காரர்கள். நெல்லையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வாக்குகளை திருடி வாக்கதிகாரத்தை அபகரித்து குறுக்கு வழியில ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் பாஜக காரர்கள் என்பதை அழுத்த திருத்தமாக ஒரு கிராமங்களிலும் ஒரு வீடுகளிலும் நான் சொல்ல வேண்டும். பிசிக நிர்வாகிகளுடன் மோதல் ஏற்பட்ட வழக்கில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கைது. ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்துதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு. செங்கோட்டையனின் ஆதரவாளர் சத்யபாமாவின் கட்சி பதவி பறிப்பு. அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம். அதிமுக பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்வதாக 1000க்கும் அதிகமானோர் தலைமைக்கு கடிதம். தனக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நன்றி கூறினார் செங்கோட்டையன். இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் விடுமுறையொட்டி தமிழகத்தில் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து குடும்பத்தினர் நண்பர்களுடன் நேரம் செலவிட்டு உற்சாகம். பஞ்சாப், குஜராத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். ராஜஸ்தானில் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அவதி. પાણીનું પ્રમાણ વધારે હોવાથી પોઈન્ટ હટી જવું નહીં. પોતાની સલામતી અને તકેદારી રાખી તમામને સૂચના કરવામાં આવે છે. ஹரியானாவில் வாகன கிடங்கில் புகுந்த மழைநீர். கார்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. தெலுங்கானாவில் பாலத்தின் அடியில் வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. பயணிகளை பத்திரமாக மீட்ட காவலர்கள்.
யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது உக்கிரமாக தாக்குதல் தொடுத்த ரஷ்ய படைகள். ட்ரோன்கள், விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலால் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் சேதம். பதவியேற்ற ஓராண்டுக்குள் ராஜினாமா செய்தார் ஜப்பான் பிரதமர் இஷிபா. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியால் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து முடிவு. திரைத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் ரஜினி, கமல் இணை. துபாயில் நடந்த விருது வழங்கும் நிகழ்வில் உறுதிப்படுத்திய நடிகர் கமல்ஹாசன். ஆசிய கோப்பை ஹாக்கியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரிய அணியை வீழ்த்தி அபாரம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.